சினிமா பார்க்காத ஆளே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சினிமா பார்க்குறவங்களுக்கு 1938 நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் ரொம்ப ஃபேமஸான தேட்ரு. அந்த ஃபேமஸான தேட்டருக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த ஃபேமஸான தேட்டர் 1938 அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே வந்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. ராஜ் தேட்டராக மாற்றினாங்க. அந்த நூர்ஜஹான் தேட்டர் ராஜ் தேட்டராக மாறிச்சு. அந்த ராஜ் தேட்டரு ரொம்ப வருஷமாக அப்படியே போயிட்டு இருக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 80 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 1938 இப்போ வரைக்கும் ஒரு 80 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 80 வருஷம் தேட்டர் வந்து 2020 வந்து புதுசாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக மாற்றினாங்க. அந்த புதுசாக மாற்றின லுக்கு தான் இப்போ இந்த இருக்க லுக்கு. இந்த சைதாப்பேட்டை ராஜில் வந்து படம் பார்க்காத ஆளே இருக்க முடியும். இந்த சர்க்கிளில் இருக்குங்க. நானும் ஒரு காலத்தில் ஒரு டைமில் வந்து இந்த இடத்துல படம் பார்த்துருக்குறேன். ஆனால் அப்பேற்பட்ட அந்த சைதாப்பேட்டை ராஜ் தேட்டர் வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து அயலான்ற ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேட்டரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, வேறு மல்டிப்ளெக்ஸ் மாறுதோ இல்லை அப்பார்ட்மெண்ட் மாறுதோ எப்படின்னு தெரியல. ஆனால் சைதாப்பேட்டை ராஜ் தேட்டர் வந்து இன்னையோடு வந்து மூடப்படுது. நூர்ஜஹானாக இருந்து 1938 இருந்த தேட்டர் சைதாப்பேட்டை ராஜா மாறி இன்றைக்கி வந்து அந்த தேட்டரில் படமே கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து வெறும் சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்ரு, ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான். சென்னையில் வந்து பெரிய பெரிய மால் இருந்தாலும் வந்து சைதாப்பேட்டை ராஜ் சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் ரொம்ப இந்த சர்க்கிளில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான தேட்டரு. தேட்டரில் படம் பார்த்தவங்க வந்து ரொம்ப பழைய ஆளாக தான் இருக்க முடியும். நூர்ஜஹான் சைதாப்பேட்டை நூர்ஜஹான் அவ்வளோ ஃபேமஸான தேட்டரு. இந்த கேட்டை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ ஃபேமஸான தேட்டரு. இதில் வந்து ஹரிதாஸ்ன்ற படம் வந்து வந்திருந்தது. சேவாஸ்தனம் அப்படின்ற ஒரு படமும் வந்திருந்தது. அப்போது 1938 பல படம் வந்து நான்லாம் வந்து இந்த தேட்டரில் வந்து ஒரு பேய் படம்லாம் பார்த்து பயந்தெல்லாம் இருக்கிறேன். அப்பேற்பட்ட தேட்டரான சைதாப்பேட்டை ராஜ் தேட்டரை வந்து நான் படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஏரியானா சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வந்துடாதீங்க. இதை மிஸ் பண்ணுறீங்களா? நானும் தான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் வந்து சென்னையில் ரொம்ப குறைவு. ராயப்பேட்டையில் பைலட் தேட்டரு, அந்த மாதிரி உட்லண்ட்ஸ் தேட்டர் கூட சிம்னி உட்லண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதே மாதிரி உதயம் தேட்டர் கூட வந்திருந்தது. அதுவும் இப்போ கடைசியாக க்ளோஸ் பண்ணி அப்பார்ட்மெண்ட் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் சைதாப்பேட்டை ராஜுக்கும் வருதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு.